So at long last you are going to do it. நான் நினைச்சது கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அந்த கிழவை எல்லாத்தையும் இழக்க போறான். அந்த கிழவி கட்டின புடவையோட அவன் பின்னாடி நடக்க போறா. This is too much. நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. ஆர்கேக்கு வெல்த் போனா என்ன? பசங்க இல்லையா? ஏன் ராஜேஸ்வரி அம்மாக்கு தம்பி இல்லையா? நடுத்தெருவுக்கா வந்துட போறாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்மள மாதிரி இல்ல. தன்மான கிழட்டு சிங்கங்க. யார் வீட்லயும் அண்ட மாட்டாங்க. அப்போ அவங்க கேரக்டரே அவங்களுக்கு எதிரியா? அவங்களுக்கு எதிரி நமக்கு நண்பன். நீங்க சொன்ன மாதிரி தானே ஆர்கே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்படிதான், எந்த மாற்றமும் இல்ல. நான் நல்லா படிச்சு பார்த்து செக் பண்ணிருக்கேன். இனிமே ஒரு நல்ல நாளா பார்த்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நடக்க வேண்டியது கவனிக்கணும். பொறுமை சம்பந்தி, பொறுமை. நடந்தது பாதிதான், இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல, இப்பெல்லாம் என்னால பொறுமையாவே இருக்க முடியல. முந்தியெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த ஆர்கே என் பேரு தான் மந்திர மாதிரி உச்சரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த கிழவியோட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றாரு. எனக்கு எரிச்சலா இருக்கு. அதனால அந்த கிழவியோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. அப்போ நீங்க கைவசம் ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை வச்சிருப்பீங்களே? வச்சிருக்கேன். ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கேன். ஆனா அவ உண்மையிலேயே அதுக்கு பயப்படுறாளா இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. எப்படியோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்த வேண்டியது எல்லாரையும். ஆர்கே விரட்டிடலாம். ஆனா இப்ப நிர்வாகத்துல கார்த்திக் நுழைஞ்சிருக்கான். அவனை நீங்க துரத்தணும். அவன் சொத்து பூரா உங்களுக்கு வரணும். அப்கோர்ஸ் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் எனக்கு வரணும். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வரணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். டோன்ட் வரி. நான் யாரையும் லேஸ்ல நம்ப மாட்டேன். ஆனா உங்களை நம்புறேன். நல்லா நடிக்கிற. உன்னை விடவா? சுவாதி பிரசவ நேரங்கிறதுனாலதான் அத்தை பேசாம இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்றத நான் தற்காலிகமா ஏத்துக்கிட்டேன். பாப்போம், உண்மையான காரணம் சீக்கிரமா தெரியும். காஃபி. தேங்க்யூ. அண்ணி, எனக்கு காஃபி கிடைக்குமா? உனக்கு தரமாட்டேன்னு சொல்வேனா? உட்காரு கொண்டாரு. இல்ல இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க உட்காருங்க. உட்கார் அனிதா. உங்க எல்லார்கிட்டயும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ என்னமா ஒரே பிஸி. அர்ஜுனாவது அப்பப்போ வந்து பாத்துட்டு போறா. உன்னதான் பார்க்கவே முடியலையே. ஐயோ சாரி அண்ணி, பிசினஸ் பாத்துக்கவே டைம் பத்தல. அப்பா கிட்ட ஜம்பமா பேசி காசு வாங்கியாச்சு. இப்ப ஒழுங்கா அதை பாத்துக்க வேண்டாமா? அதுவும் சரிதான். நீ வந்த விஷயம் என்ன, அத சொல்லு. அண்ணி, ஸ்வாதி போன் பண்ணிருந்தா. என்னவா? லாயர் பிரகாஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காட்டியிருக்காரு. நல்ல நாள் பார்த்து சொன்னா அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானம்மா, புதுசா என்ன? இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புதுசு ஒண்ணும் இல்ல. அது எனக்கும் தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல என்ன. ஆனா நானும் சுவாத்தியும் உன்னை நினைக்காத நாளே இல்ல. பொண்ணா பிறந்த நாங்களே அப்பா கிட்ட இருந்து வர வேண்டிய பங்கை எழுதி வாங்கிட்டோம். ஆனா குடும்பத்துல மூத்த பிள்ளைய பிறந்துட்டு இப்படி உனக்கு ஒண்ணும் இல்லாம அப்பா ஆக்கிட்டாரே, அதை நினைச்சதா ரொம்ப வருத்தமா இருக்கு. இது அப்பாவை முடிவெடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் அபிராமியோட சூது. அது மட்டும் இல்ல, கார்த்திக் அண்ணனோட பங்கு தவிர மத்ததெல்லாம் அபிராமி அண்ணியோட பேர்லயே எழுதி வச்சிருக்காரு. இது என்ன நியாயம்? ஒரு பெத்த தகுப்பம் பண்ற காரியமா இது? உன்ன என்ன விலைக்க வாங்கினாரு? அவர் பெத்த புள்ள தானே நீ. ஒரு அனாதை கிட்ட காட்டுற அனுதாபத்தை கூட உன்கிட்ட காட்டலையேன்னு சுவாதி போன்ல சொல்லி அழுதா. இப்ப என் உடம்பு இருக்கிற நிலைமையில மதன் அண்ணனை பார்த்தா ஆறுதல் சொல்ல முடியலையேன்னு வருத்தப்பட்டா. நானே போய் பெரிய அண்ணனை பார்த்தா ஆறுதல் சொல்றேன்னு இங்க வந்தேன். அனிதா, நீ இவ்வளவு பாசமா பேசுறதே உங்க அண்ணனுக்கு பெரிய சொத்து வந்த மாதிரிதான். அந்த சொத்தெல்லாம் நமக்கு பெருசு இல்ல. சொந்த பந்தங்கள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து.
இப்ப நானும் சரி உங்க அண்ணனும் சரி நல்லா இருக்கும். அது போதும் எங்களுக்கு. ரோகிணி, நீ சொல்றது நியாயம்தான். இல்லைங்கள, நீங்க 2 பேரும் உழைக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. இல்லைங்கள, பணம் பெருசு இல்லதான், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா எல்லா விஷயத்திலையும் அபிராமிக்கு விட்டு கொடுத்து எங்க போய் நிக்க போறோமோ தெரியல. சொத்து பணம் யார்கிட்ட வேணா போகட்டும் வரட்டும், அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா லாயர் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. எல்லார்கிட்டையும் காமிச்சிருக்காரு, படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கட்டத்துல அம்மா எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப கூட அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலங்கிறத நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் அர்ஜுன் சொன்னாரே, சுவாதியோட பிரசவத்துக்காக அத்தை கூடவே இருக்காங்கன்னு. சாந்தி சொன்ன மாதிரி இது தற்காலிகமா ஆறுதல் கொடுத்தாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல அவங்க ஃபோன் பண்ணலனா எப்படி? மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு சாந்தி. அத்தை நம்ம கிட்ட பேசணும்னு நாமே காத்துட்டு இருக்கணும். காத்திருக்காம மாமாவே பேச வேண்டியதா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு இன்னும் விட்டு போல. அதனால நீங்க அத்தை கிட்ட பேசுங்க. சில நல்லது நினைச்சா உடனே நிறைவேற்றணும் மாமா. ஆமாண்ண, அண்ணி சொல்றது சரிதான். நீ உடனே பேசு. ஹலோ ஹலோ அம்மா. மதனா? அம்மா, நான் தான் பேசுறேன். நீ எப்படிப்பா இருக்க? என்னம்மா, எங்களெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு என்னாச்சுமா? நீ இருக்கியா இல்ல சும்மா நடமாடுறியா? நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு எப்படிமா நீ சும்மா இருக்க? அம்மா, நான் இப்ப கூட பேசுறது சொத்துக்காக இல்லம்மா. நீ ஒரு வார்த்தையை என்கிட்ட பேசலையே, அதுக்குதாம்மா. பேசுமா. இப்ப கூட நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய, ஏம்மா? எப்பவும் அந்த ராட்சசி அபிராமி உன் கூடவே இருக்காளா? பேசுமா, பேசுமா ப்ளீஸ். மா பேசுமா. யாரு? உங்க கூட்டணியா இல்ல மகனா? மா மா பேசுங்க அத்தை, நல்லா பேசுங்க. எதுக்கு இப்படி தயங்குறீங்க? திட்டம் போடுங்க, என்ன தீர்த்துக்கிட்ட பாருங்க. ஆனா உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நானே வேணா போன்ல சொல்லட்டுமா? கொடுங்க. மா 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 மா. என்னாச்சு மாமா? அம்மா பேச வர நேரத்துல அபிராமி வந்துட்டா போல் இருக்கு. அதான் ரொம்ப தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசாம போனை வச்சுட்டாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அபிராமினால அத்தை ஊமை ஆயிட்டாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சரி, நான் கிளம்புறேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அனிதா, எல்லா விஷயத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது தானவே நடக்கும். சரி அண்ணி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். வரேனா? சரி. ஸ்வாதி, டாக்டர் வாக்கிங் போக சொன்னாங்களே, இன்னைக்கு போனியா? இல்லம்மா, என்னால முடியல. உடம்பு என்னமோ பண்ணுது. காலையில இருந்தே ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. அப்படியா? நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, அண்ணி அண்ணெல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்களா? ஆமாமா, போயிட்டாங்க. உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சேம்பருக்கு கிளம்பிடுவாரு. ஏம்மா? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன்.
எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி போய் அப்பாவை கவனிச்சிட்டு வா. அவருக்கு மருந்து கொடுக்கணும், அவ்வளவுதான். இத வந்துடுறேன். ம். என்னம்மா? சுவாதி, என்னம்மா? வலி தாங்க முடியலம்மா. அடி வயிறு ரொம்ப வலிக்குது. சொன்ன டேட்டுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே. அதுக்குள்ள கொஞ்சம் இருமா. என்னங்க? என்னங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? கொஞ்சம் பொறுத்துக்க. என்னாச்சு ராஜி? குழந்தை வலியில துடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது கொஞ்சம் பொறுத்துக்க. பிரசவ வலி வந்துச்சு போல இருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம். போயிடலாம். டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. சரிங்க சார். பாத்துமா. மெதுவா மெதுவா. மெதுவா மெதுவா. அப்படி மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணிடுறேன். பாத்து போங்க, வந்துட்டேன். ஹலோ தினேஷ். மாமா, தினேஷ் தான் பேசுறேன் மாமா. சுவாதிக்கு வலி வந்துருச்சுப்பா. எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அப்படியா? இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். தெரியல உனக்கு? நீ எங்க நேரா வந்துரு. சரி மாமா, நான் உடனே அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். ஓகே. அம்மா, அம்மா. மெதுவாமா. பாத்துமா, மெதுவா மெதுவா. வலிக்குதுமா. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்க. வாப்பா. கொஞ்சம் ஜர்க்கிலாம ஓட்டு போன. சரிங்க சார். வா தினேஷ். மாமா, பண்ணி திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. எனக்கு கையும் உடல, காலும் உடல. நானும் அவரும் சுவாதி எங்கேயும் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். நான் கும்பிடுற அந்த மாங்காடம்மன் நம்மளை கைவிட மாட்டா. அவளுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மிஸ்டர் ஆர்கே, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கா? தேங்க்யூ டாக்டர். நாங்க பாக்கலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போங்க. சரிங்க. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. என்ன கற்பகம், நீ பாட்டி ஆயிட்ட? அண்ணே, எனக்கு உடனே என் பேரனை பார்க்கணும். நான் போய் பார்க்கலாமா? அடடா, அவ எங்க மக. பாத்தியா ராஜி, இந்த ஆர்கே வம்சத்தோட முதல் விழுது. குட்டி சக்கரவர்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்கே வம்சத்தோட முதல் வாரிசை பெத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்மா. உனக்கு தனிப்பட்ட முறையில் தேங்க்ஸ்மா. என்ன மாமா நீங்க? வெரி வெரி ஹாப்பி. இனிமே ஆர்கே வம்சம் தழைச்சு வளர்ந்துரும். ஒரு வாரிசு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தம்மா. என் பேரன் பிறந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ எல்லாருக்கும் சொல்லிடு. சரி, நான் சாயங்காலமா வந்துடுறேன். சரிங்கண்ணே. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. குழந்தைய பாத்தியா? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ அனிதா, சுவாதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இன்னைக்குதான். ரொம்ப சந்தோஷமா. சுவாதியும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? தாயும் பிள்ளையும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. சரிம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னங்க என்னங்க, வரேன். என்ன அனிதா? சுவாதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அப்படியா? எப்போ? அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த விஷயத்தை சாந்தி கிட்ட சொல்லி ஆகணுமே.
ஹலோ சாந்திகா, நான் அர்ஜுன் பேசுறேன். சுவாதிக்கு பையன் பிறந்திருக்காங்கக்கா. நார்மல் டெலிவரி தானே? ரொம்ப சந்தோஷம். குழந்தை எப்ப பார்க்க போற சொல்லு. இதோ இப்பவே போறேன். வாணிதா சீக்கிரம் கிளம்பலாம். இனிமே நீ கண்டினியூஸா ரெஸ்ட்ல தான் இருக்கணும், எந்த வேலையும் பார்க்க கூடாது. ஓகே, இன்னொரு விஷயம், குழந்தைய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, சரி நான் அந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. கண்டிப்பா. அம்மா, அத்தை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அத்தை. வாங்க மாப்பிள்ள. அம்மா, சுவாதியும் குழந்தையும் நல்லா பாத்துங்க. என்ன, நான் வந்துடுறேன். போடா, என் மருமகளின் பேரனையும் பாத்துக்க, எனக்கு தெரியும். போ. நல்ல அம்மா. ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். சுவாதி, இந்தா புடி, இது பாப்பாக்கு. செல்லோ. ஏய், குட்டி பையா. என்னங்க இங்க வா. சுவாதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை சுவாதி. பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? உங்க பெரியப்பா, உங்க பெரியம்மா. அச்சு முட்டி. சுவாதி, அண்ணா வாண்ணா, உன் மருமகனை பாரு. டேய் குட்டி குட்டி. உன் தங்கச்சி மகன் உன்னை தாய் மாமா ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டான். இது உனக்கு ப்ரமோஷன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? உண்மையிலே பெரிய விஷயம் தாமா. சந்தோஷமான நியூஸ் கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நானும் நேரா இங்க தான் வரோம். டேய் டேய் மாப்ள, வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட். டேய் குட்டி பையா, மாமா பார். கார்த்திக், மாப்பிள்ளன்னு ரொம்ப கொஞ்சதப்பா. அப்புறம் மாமா பொண்ணு குடுறேன்னு கேட்டுற போறான். ஆர்கியோட வாரிசா நீ? சொல்லு. வாங்க. சுவாதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. வாண்ண, மூத்த தாய் மாமா நீ இப்படி லேட்டா வந்தா எப்படி? வாங்க நீ. சுவாதி, தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா சொல்லல, அர்ஜுன் தான் சொன்னான்.